இந்த முதலமைச்சரோட அறிவிப்பு வரவேற்க தகுந்தது. ஏன்னா, இன்னும் சிந்து சமவெளியுடைய ஸ்கிரிப்ட் வந்து டீசைஃபர் ஆகல. அது டீசைஃபர் ஆயிருச்சுன்னா சரி, பல விஷயங்கள் வெளிய வந்துரும். உதாரணமா பல பேருக்கு தெரியாது. எகிப்து நாட்டுடைய இது வந்து லிபி வந்து டீசைஃபர் ஆகாமலே இருந்தது. பிரமிட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நெப்போலியன் வந்து எகிப்து மேல படையெடுத்துக்கிட்டு போனபோது, அவருக்கு வந்து பீரங்கிய தாங்குறதுக்கு ஒரு கல்லு தேவைப்பட்டது. அப்ப இந்த இதுக்கு பக்கத்துல பிரமிடுக்கு இருந்து பல்ல க ப இது கல்ல வந்து உடைச்சுட்டாங்க. உடைச்சு அது மேல பீரங்கி வச்சு கொண்டு போனாங்க. அப்படியே அந்த கல்ல வந்து பாரிஸுக்கும் கொண்டு போயிட்டாங்க. அங்க பாரிஸுக்கு போய் அங்க உள்ள ஒரு அ ம லிங்குயிஸ்ட் ஒருத்தர் வந்து டிசைஃபர் பண்ணிட்டாரு. அதுவரைக்கும் அங்க என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாரி நமக்கு வந்து என்னைக்கு இது டீசைஃபர் ஆகும்னு தெரியாது. இது டீசைஃபர் ஆகல வந்து சிரமங்கள் இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா 3000, 4000 வருஷத்துக்கு முந்தின நாகரிகம். அந்த லிபி எப்படி இருந்ததுங்கிறத பத்தி இவங்களால இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லைங்கும்போது, நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஊக்கமாக இதை சொல்லியிருப்பது என்பது வரவேற்க தகுந்தது. ஆனா இதுல